ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கியா கௌதம் பிளான் போட்டு எப்படியாச்சும் அதாவது கார்த்திக் பிரியா கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கணும். கண்டிப்பாக கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிருச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஞ்சலி அதாவது கார்த்திக்கை ஏமாற்றிட்டா. இதுக்கு சரியான தண்டனையாக கார்த்திக் வந்து அஞ்சலியை துரத்தி அடிச்சிட்டாரு. அதுவும் துரத்தி அடித்ததும் இல்லாமல் அவங்க அப்பாவையே உட்கார வச்சுட்டா. அதுவும் பார்த்தீங்கன்னா பணத்துக்காண்டி அஞ்சலி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதில் வந்து இலக்கியா வான் பண்ணி விட்டாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வாழ்க்கையில் புகுந்து கண்டிப்பாக நுழைஞ்சி எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை கெடுத்துடலாம், பணத்தில் நம்ம தான் வந்து ஓங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கார்த்திக்கை மிரட்டி எப்படியாச்சும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலான்னு நினச்சா. இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஏற்கனவே அதாவது பிரியாவை பிடிச்சி போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லவ்வை சொல்லலான்னு முடிவு பண்ணார். ஆனால் அஞ்சலி வந்துட்டனால இதில் கார்த்திக்கோட பிளான் டோட்டலி வேஸ்ட் ஆயிடுச்சு. இலக்கியா கௌதமோட பிளானும் பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திக் பிரியா லவ் பண்ணுறத வந்து அதாவது அஞ்சலி பார்க்கணும், அஞ்சலி திருந்தணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஆனால் அது எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக அஞ்சலி திருந்துற கேஸ் கிடையாது. அதாவது அஞ்சலி மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய தப்பு பண்ணுவாளே தவிர அதாவது திருந்த மாட்டா. இது வந்து இலக்கியா கௌதமுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி தான் வந்து திருந்தி கண்டிப்பாக கார்த்திகை புரிஞ்சு நடந்துக்கணும், இந்த குடும்பத்தையும் வந்து அனுசரித்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதனால தான் இதில் அடுத்த விஷயங்கள் என்ன நடக்க போகுதுன்னா அதாவது கார்த்திக் பிரியா அதாவது லவ் பண்ணுற விஷயங்கள் அதாவது அஞ்சலிக்கு தெரிய போகுது. அஞ்சலிக்கு தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய பிரச்சனை வந்து அஞ்சலி உருவெடுப்பா. அதாவது கண்டிப்பாக கார்த்திக் பிரியாவை பிரிக்கணும்னு நினப்பா. ஏன்னா பிரியா வந்து கார்த்திக் வாழ்க்கையில் வந்ததுக்கு காரணமே அதாவது இலக்கியா கௌதம் பிளான் போட்டு தான் அவங்கள வந்து கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி நடிக்க சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உண்மையான லவ் வந்து கார்த்திக் வந்து பிரியா மேலே வச்சிருக்காரு. பிரியாவுக்கும் கார்த்திக்கும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம் ஆகுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து அதாவது இலக்கியா கௌதம் ஜானோமா எப்படியாச்சும் வந்து அதாவது கார்த்திக் பிரியா வாழ்க்கை தான் கண்டிப்பாக கார்த்திக் நல்லா இருக்கணும்னா அது கார்த்திக் பிரியா கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கணும். இல்லாட்டி வந்து கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் கார்த்திக் வாழ்க்கையில் அதாவது அஞ்சலி வந்துட்டா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கும் அதாவது கார்த்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்து வரும் அப்படின்னு வந்து நல்லாவே இலக்கியா கௌதம் ஜானுமாக்கு தெரியும். இருந்தாலும் அஞ்சலி விட்டு கொடுக்க மாட்டா. அஞ்சலி கண்டிப்பாக கார்த்திக் வாழ்க்கையில் நுழைஞ்சிருவா. இது மாதிரி தான் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக கொண்டு போவாங்க. கல்யாணம் வரையும் இந்த விஷயங்கள் வந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி எந்த சப்போர்ட்டில் வந்து அதாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவானா அதாவது எஸ்எஸ்கே பைரவி இருக்காங்க. அஞ்சலிக்கு சப்போர்ட்டாக இருந்து கண்டிப்பாக இலக்கியா கௌதமை எதிர்த்து கார்த்திக் பிரியாவை வந்து அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட பார்ப்பாங்க. அப்படியும் நிப்பாட்டுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இலக்கியா கௌதம் ஜானோமா கார்த்திக் பிரியா கல்யாணத்தை முடிச்சிட்டா போதும். அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து வச்சிடலாம். இருந்தாலும் அஞ்சலி வந்து எப்படியாச்சும் போராடி அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் முயற்சி பண்ணுவான். இதில் கல்யாணம் நிற்க போதா இல்லை வந்து அஞ்சலி கூட மறுபடியும் அதாவது கார்த்திக் வந்து வாழ போகிறாரா அப்படின்னு வந்து செம ட்விஸ்டனாக அதாவது செமையாக வந்து இலக்கிய சீரியல் கொண்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.